A24 என்டர்டெயின்மெண்டோட த்ருவ் விக்ரம் நடிக்கும் ஆதித்யா வர்மா படத்தோட இசை வெளியீட்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். இந்த இசை வெளியீட்டு விழா ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஸோ வரும்போது பார்த்தோம், முதல்ல ஒரு டீசர் மட்டும்தான் பார்த்துருந்தோம். ஸோ என்ன இருக்கும், இன்றைக்கி என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட்டே என் கையில் கொடுத்துருந்தாங்க. அடடா, இவ்வளோ விஷயம் இருக்கா, எதை எப்படி பண்ணுறது, எதை எங்கே பண்ணுறது, ஒன்றுமே புரியல. ஸோ அப்போ சொன்னாங்க, உனக்கு என்ன வேணுமோ அந்த ஆர்டரில் போய்க்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ரீடம் எனக்கு தான். ஸோ உங்களுக்கு எது கரெக்டான டைமில் கொடுக்கணுமோ அது என் கையில் தான் இருக்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு யூ அபவுட் த மூவி. ஸோ முதல்ல அந்த டீசர், ஒரு டெபியூ ஹீரோக்கு 14 மில்லியன் வியூஸ் ஒரு டீசருக்கு கிடச்சிருக்குன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எவர். ஹீஸ் பீன் பிரில்லியன்ட் அண்ட் சொல்லவே வேண்டாம், விக்ரம் சாரோட பையன் அழகுக்கு பஞ்சம் கொஞ்சம் கூட கிடையாது. அஃப்கோர்ஸ் புலிக்கு பிறந்தது நடிப்புக்கும் கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டீசர்லேயே அவரோட அந்த ஃபுல் ஃப்ளெஷ்டாக அவர் ஹவு மச் இஸ் கேப்பபிள் அப்படிங்கிறது அந்த டீசர்லேயே தெரிஞ்சு போச்சு. அங்கே விழுந்த பொண்ணுங்க தான் நம்ம பொண்ணுங்களாம் டமால்னு விழுந்து எழுந்துக்கவே இல்லை இது வரைக்கும். ஒவ்வொரு காலேஜுக்கும் த்ருவ் போகும்போது அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. இல்லைம்மா கொஞ்சம் விட்டு வைங்க, தமிழ் சினிமாக்கு இன்னும் நிறைய படம் நடிக்க போறாரு, அதனால கடத்திட்டு போயிடாதீங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்கோம். முதல்ல இவரை பற்றி சொல்லணும்னா ஹீரோ மாதிரி தான் இருக்காரு, இன்னுமே அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். டெஃபினட்டாக ரொம்ப அழகான ஒருத்தர். அண்ட் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அண்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு ராஜா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அப்படியே ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ஓகே அப்பா, வெக்கமும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோ நடிச்சிடலாம் சார் டெஃபினட்டா. ஸோ ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஆதித்யா வர்மா. எல்லோருக்கும் வணக்கம். I'm not so used to speaking on the stage. I'd like to thank the producer of the film and above all Vikram for making me work in this film with his charm as usual, because I've been rejecting so many films of late because I didn't want to be in this for some time. And I would wish Dhruv all the best, and the director of the film, and all the best to the whole team which has been working very hard, and especially to Vikram. I really hats off to you. Thank you. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒருத்தரை மேடைக்கு அழைக்க இருக்கும். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் தமிழில் வருது அப்படிங்கும்போது டெஃபினட்டாக அந்த ஒரிஜினலுக்கு டெஃபினட்டாக நம்ம அந்த ஒரு ஜஸ்டிஸ் பண்ணோம், அதை விட நம்ம நல்லா எடுக்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அந்த ஆர்வம், அந்த ஒரு பேஷன் டெஃபினட்டாக எல்லாருக்கும் இருந்தது. ஸோ அந்த டைரக்டரே இல்லைனாலும் அவர் கூடயே ட்ராவல் பண்ண இந்த படத்தோட அந்த மேக்கிங்கில் ரொம்ப முக்கியமான ஒருத்தராக இருந்த கோ டைரக்டர் அவர் தான் இந்த படத்தினோட டைரக்டர். நமக்கு ஒரு அருமையான ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு. அண்ட் ஹி ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். அது உங்களோட விஷுவல்ஸில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அண்ட் படம் வரும்போது டெஃபினட்டாக அது தெரியும். வித்தவுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் வெல்கம் த டைரக்டர் ஆஃப் த மூவி, கிரி சாயா அவர்கள். My name is Giri Saya. I worked for many movies in Telugu as assistant director and associate director and co-director also. But I got my directorial debut chance in Tamil. So first, Tamilukkum, Tamilnadu Makkalukkum, another Panivana Vanakkangal. And I would like to thank to Vikram sir. Anna, எனக்கு நான் இங்கே இருக்கேன்னா அதுக்கு காரணம் விக்ரம் சார். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ப்ரொடியூசர் முகேஷ் மேத்தா சார், ஹீ இஸ் வெரி பேஷனேட்டட் ப்ரொடியூசர். லொக்கேஷனில் எப்பவும் என்ன ரிஸ்ட்ரிக்ட் பண்ணதில்லை, டெக்னிக்கலாக நான் என்ன கேட்டாலும் கொடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் த்ருவ் ஆதி V for Vikram, V for victory. டேஜர் சாங்ஸ் ரிலீஸ் ஆனப்போ எல்லாரும் த்ருவ் பற்றி ரொம்ப பாசிட்டிவாக காமெண்ட் பண்ணாங்க. டேஜர் சாங்ஸ் பார்த்த உங்களுக்கே த்ருவ் ஆக்டிங் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சுன்னா லொக்கேஷனில் லைவ்ல பார்த்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும். நிறைய பேர் இன்டர்வியூவில் என்கிட்ட ஒரு கொஷின் கேட்டாங்க, த்ருவ் நல்லா பண்ணாரா, விஜய் தேவரகொண்டா நல்லா பண்ணாரா, ஷாஹித் கபூர் நல்லா பண்ணாரான்னு. அப்போ அவளுக்கு நான் பதில் சொல்லலை, இப்போ சொல்றேன். த்ருவ் இஸ் அல்டிமேட்.
3 கெட்டப்புள்ள துருவோட வேரியேஷன் சூப்பர். அவரோட கமிட்மெண்ட், டெடிகேஷன், சின்சியாரிட்டி எக்ஸ்ட்ராடினரி. லைக் ஃபாதர் லைக் சன். துருவுக்கு ஓப்பனாக எல்லாரும் முன்னாடியும் நான் சாரி சொல்லணும். ஏன்னா லொக்கேஷனில் சில நேரம் 2-3 டேக் எடுத்திருப்பேன். ஆனால் எடிட்டில் மட்டும் ஃபர்ஸ்ட் டேக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். த்ரூ, யுவர் ஃபர்ஸ்ட் டேக் இஸ் ஆல்வேஸ் யுவர் பெஸ்ட் டேக். அண்ட் ஒரு டெபியூ டைரக்டருக்கு த்ரூ மாதிரி ஹீரோ கிடைச்சா எப்படி இருக்குன்னு தெரியுமா? டஃப்பான மேட்ச்ல ரோஹித் சர்மா டபுள் செஞ்சுரி அடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். லவ் யூ த்ரூ, யூ ஆர் த பெஸ்ட். அண்ட் டிஓபி ரவிகே சந்திரன் சார், அவரோட விஜுவல்ஸ் பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். அண்ட் மியூசிக் டைரக்டர் ரடான் சார், சார் திஸ் இஸ் யோர் டே அண்ட் திஸ் இஸ் யோர் ஃபங்க்ஷன். You have done an amazing job, and I am very happy to be associated with you for the 3rd time. Thank you so much. And Banita, thank you Banita. Actually she is quick learner. She went very easily through Mera character. Thank you Banita, thanks for your efforts. You did a fabulous job. Thank you so much. And Priya Anand, தேங்க்யூ பிரியா. நான் கேட்ட உடனே எந்த கேரக்டர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி அந்த சீக்வன்ஸ் நல்லா விழுந்திருக்கான்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராஜா சார், லேலா மேம், அஸ்வின், அன்புதாசன், தனுஷ், பகவதி சார், அச்சுத்ராவ் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர் சுரேஷ் செல்வராஜன் சார், மேஜர் லொக்கேஷனில் நான் நினச்ச மாதிரி ஷூட் பண்ணதுக்கு காரணம் அவர் தான். தேங்க்யூ. அண்ட் ஆர்ட் டைரக்டர் சஜ்ஜு அண்ட் இந்துலால் சார், காஸ்டியூம் டிசைனர் ஏகா மேம், டைலாக் ரைட்டர் ராஜசேகர் அண்ட் எடிட்டர் விவேக் ஹர்ஷன், சவுண்ட் டிசைனர் ராஜகிருஷ்ணன் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மை டீம், மை ஸ்ட்ரென்த், என்னோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். சௌர்யா, தேங்க்யூ மாமா, தேங்க்ஸ் ஃபார் கிரேட் சப்போர்ட் ஃப்ரம் த பிகினிங். அண்ட் பார்கவி, ஸ்டான்லி, ஷரா, வெங்கடேஷ் గారు, కరణ్, పొంగలి, వినోద్ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபைனலி சியான் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். என்னையில இருந்து இன்னும் ஒரு மாசத்துக்கு தமிழ்நாடு முழுக்க கேட்க போற ஒரே பேர் அது ஆதித்ய வர்மா. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதுக்கு மேலே கஷ்டப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க லவ்ல இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா வச்சு சமாளிக்கணுமே இவங்கள, அந்த மாதிரி. ஸோ முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னா இந்த படத்தில் எல்லாத்தையும் தாண்டி அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் யார் சார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான ரோல் அது. ஸோ அந்த ரோலை பண்ண ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்டர். கோகிலா எவ்வளோ நடிச்சிருந்தாங்களோ அதை விட அவரோட நடிப்பு பயங்கரமாக அந்த படத்தில் நமக்கு பதிஞ்சிருச்சு மனசில். அன்புதாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆதித்ய வர்மா இது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதே சத்யம் தியேட்டரில் அர்ஜுன் ரெட்டி ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன். பார்த்தப்போ என் ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னேன், இந்த ஃப்ரெண்ட் ரோல் செம்மையாக இருக்குது, இந்த மாதிரி ரோல் கிடச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் தமிழில் அந்த ரோலே நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி பார்க்கல. ஸோ இது ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த படம் நீங்கள் இந்த ரோல் பண்ண போகிறீங்க அப்படின்னு அந்த பேசிகிட்டு இருக்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் லைக் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு ஒரு பெரிய பயமாகவும் பெரிய பொறுப்பாகவும் வந்துருச்சு. ஸோ பயத்தோடு தான் ஃபஸ்ட் நாள் செட்டுக்கு வந்தேன். ஃபஸ்ட் நாள் வந்து லைக் சும்மா நடந்த ஒரு ஷாட் தான், அது ஒரு 17 டேக் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், சரி மறுநாள் கூட மாட்டாங்க போல் அப்படின்ட்டு. பார்த்தா நைட்டு கால் பண்ணாங்க, காலையில் 7 மணிக்கெலாம் ஸ்பாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னாங்க. என்ன அதுக்கப்புறமும் கூப்பிட்றாங்க நம்மளை நினச்சிட்டு சரி ஓகே வந்தேன். அதுக்கப்புறம் அது பயங்கர கம்ஃபர்ட்டாக மாற்றது வந்து ஆக்சுவலி துரு ப்ரோ தான். ஸோ லைக் அவர் மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு அப்படி அவரோட கம்ஃபர்ட் லெவலில் இறங்கி வந்து நீ என் ஃப்ரெண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பேசினதுக்கப்புறம் தான் செட்டில் பயங்கர கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ப்ரோ ஃபார் தட். அண்ட் விக்ரம் சார், ஓகே விக்ரம் சார் மாதிரி நான் மறந்துடுவேன் சரியா.
ஸோ விக்ரம் சார் மாதிரி ஒரு ஹீரோ பார்த்து தான் எங்களை மாதிரி யங் ஆக்டர்ஸ்லாம் வளர்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹீரோ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி பண்ணுறாங்க இதெல்லாம் அப்படின்னு யோசிக்கும்போது பக்கத்தில் இருந்து இப்படி தான் பண்ணுறாங்களா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். லைக் இதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லித் தரணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை, பட் ஆனால் உங்கள் டைம் எடுத்து சொல்லி கொடுத்தீங்க. லைக் நான் விட்டால் கூட உன்னால் முடியும் நோட்டேக்கு போ அப்படின்னு சொல்லுவார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். லைக் நான் பெருமையாக சொல்லுவேன், எனக்கு ஆக்சுவலி ஆதித்யவர்மாக்கு அப்புறம் நடிக்கிற படங்கள்லேயே எனக்கு ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸோ கண்டிப்பாக பெருமையாக சொல்லுவேன் ஃப்ரம் விக்ரம் சார் ஸ்கூல் அப்படின்ட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் அ குட் மாஸ்டர். அண்ட் ஹீரோயின் பனிதா, அவங்க நான் பேசவே மாட்டேன், ஏன்னா அவங்க பேசுறது புரியவே புரியாது நமக்கு. நான் நார்மல் இங்கிலீஷே புரியாது, அவங்க லண்டன் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ அதனால யா தேங்க்யூ ஹேட் அவ்வளோதான், தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. அண்ட் பிரியானந்த் மேம், தேங்க்யூ ஸோ மச். லைக் இப்போ நான் மேம் தான் கூப்பிட்றேன், அவங்க ஏன் மேம்னு கூப்பிட்றீங்க, பிரியான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மேம், நான் மேம்னே கூப்பிட்டுக்கிறேன், பயமாக இருக்குது. ஓகே. அண்ட் ரவிகே சார், செட்டில் பயங்கரமாக நான் பார்த்து பயப்படுறது ரவிகே சார் பார்த்து மட்டும்தான், ஆனால் அவர் கூட தான் இருப்பார், பட் எனக்கு பயமாக இருக்கு ரவிகே சார் பக்கத்தில் போகிறதுக்கே. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கிரீஷ் சார் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வந்துட்டு லைக் சீன் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கும் போது இங்கிலீஷில் ஆரம்பிப்பார், அப்படியே அந்த 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 ஆர்வத்தில் வந்து அப்படியே தெலுங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவார். நானும் புரியுற மாதிரியே ஆமாம் சார், ஓகே சார் விட்டு அப்புறம் தேங்க்யூ சார். அதுக்கப்புறமா அகைன் ஷௌரியாட்ட சார் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், யூ டிட் வாஸ் பர்ஃபெக்ட், ஜஸ்ட் டூ தட் அகைன் அப்படின்னு ஷௌரியா போயிடுவார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டோட்டல் ஏடி டீம் எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஓப்பனிங் கொடுக்கும், ஒரு வாய்ப்பு, அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஒரு 40 நாள் ட்ராவல் இந்த டீமோட பண்ணது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த ஏதோ விஷயங்கள் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆதித்யவர்மா டீம் ஃபார் மேக்கிங் திஸ் ட்ராவல் பியூட்டிஃபுல் ஒன். தேங்க்யூ அன்பு. ஆக்சுவலி ஒரு என்ன விஷயம் கேட்கணும்னு நினச்சோன்னா, இது ஃபுல் ஆன் காமெடி, அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் அது பாவமாக இருந்தாலும் காமெடியாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ உங்களை பயங்கரமாக ஏதாவது சிரிக்க வைக்க சொல்லணும் அப்படின்லாம் நினச்சோம், ஆனால் நீங்கள் பேசும்போதே நிறைய பேரை சிரிக்க வச்சிட்டீங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்கள் பேச்சில் வேற தெரியுது பயங்கரமாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ்லி ஸ்பீச், அண்ட் ஐ எம் ஷூர் யூ வில் மேக் அ குட் ஃப்ரெண்ட், கிரேட் ஃப்ரெண்ட் ஃபார் த்ரூ இன் பர்சனல் லைஃப் as well. Thank you so much. நன்றி. Thank you மியூசிக் ரதன் bro, சாரி bro, நைஸ், thank you so much. And producer முகேஷ் சார், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாரா பேரை விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. Thank you so much. பட் அந்த அழகான பாடல்கள் அவர் கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் அந்த பாட்டில் கலந்துருக்கும். ஒரு பக்கம் வெஸ்டர்ன் இருக்கும், ஒரு பக்கம் கர்நாடிக் இருக்கும், அந்த ஃபியூஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக சிங்க் ஆகிருக்கும். பட் அதெல்லாம் நம்ம நோட் பண்ணுறதுக்கே ஒரு 8-10 வாட்டி அந்த பாட்டை கேட்டப்புறம் தான் ஓகே இதெல்லாம் இருக்கே அப்படின்னு நம்ம நோட் பண்ணியிருப்போம். ஏன்னா முதல்ல அந்த பாடல், அதோட இமோஷன் தான் நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம பாட்டில் வந்து மூழ்கி போயிருப்போம், இதெல்லாம் நோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் எமோஷன் கொடுத்தது அப்படின்னா இந்த படத்துக்கு பாடல்கள் பெரிய ப்ளஸ்ஸு. அந்த பாடல்கள்னால ஒவ்வொரு சீனும் அந்த படத்தோட ஒவ்வொரு விஷயமும் வந்து என்ஹான்ஸ் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த டீம் அந்த விஷயத்தில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த டெக்னிக்கல் க்ரூவோட ஃபர்ஸ்ட் இவர் தான் வேணும் படத்துக்கு அப்படிங்கும்போது மியூசிக் டைரக்டர் தான் வந்து சொன்னாங்க இவங்க தான் வேணும் அப்படின்னு. வித்தவுட் ஃபர்தர் டிலே ஐ வுட் லவ் டு வெல்கம் மியூசிக் டைரக்டர் ரதன் ஆன் ஸ்டேஜ். வணக்கம், என் பேர் ரதன். இந்த பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்லோரும் நான் தெலுங்கு பையன் நினச்சிப்பாங்க. எல்லா ஸ்டேஜ்லேயும் இதை சொல்லுவேன், நான் தமிழ் பையங்க. இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு முக்கியமாக காரணமான எங்கள் அம்மாவுக்கு நன்றி. எங்கள் அம்மாவுக்கு நான் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு காரணமான ஏஆர் ரஹ்மான் சாருக்கு நன்றி. நான் சவுண்ட் இன்ஜினியர், என்னை நீ மியூசிக் பண்ணுன்னு சொன்னது. இந்த ஸ்டேஜில் இப்போ நிற்கிறதுக்கு காரணமாக ஒருத்தர் விக்ரம் சார். நடு கடலில் அப்படியே தத்தளிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது அப்படியே ஒன்று வரும், அதை பிடிச்சி நம்ம ஏறிப்போம்ல, அந்த மாதிரி இருந்தது. நீங்கள் வந்து என்னை ஃபோன் பண்ணி கூப்பிடும்போது மேத்தா சார் நெக்ஸ்ட்டு, இவங்களோட பொறுமை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பொறுமையான ஆள். ஸோ நாங்கள் இந்த படம் பண்ண போகிறோம், திருப்பி என்ன பண்ண போகிறோம் அப்படின்போது முதல்ல ஸ்பேஸ், ஒரு டெக்னீஷியனை மதிக்கிறது, ஒரு டெக்னீஷியன் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறதுல விக்ரம் சாரை அடிச்சிக்கவே முடியாது. விக்ரம் சார் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிடுறேன். நைட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம், ஹெவி ஒர்க். என்னோடய சவுண்ட் இன்ஜினியர்ஸ்லாம் டயர்ட், என்னமோ போயிட்டுருக்கு, ஃபுல் அப்படியே டயரிங்காக இருந்தோம். பின்னாடி ஒரு சின்ன கப் காஃபி குடிக்கிறியா அப்படின்னாரு விக்ரம் சார். சவுண்ட் இன்ஜினியருக்கும் எனக்கும் ஒரு அந்த அவ்வளோ பெரிய ஸ்டார் அதை செய்யணும்னு அவசியமே இல்லை எங்களுக்கு. எங்களை அவ்வளோ என்கரேஜ் பண்ணார். ஒரு சின்ன பையன் நான் அவரை பார்த்துட்டு ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு தான் ரெடியாக நின்றுருக்கேன். நான் முதல் நாளே ஆட்டோகிராஃப் வாங்கணும். அவர் அவ்வளோ குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணார்.
நெக்ஸ்ட்டு துரு ப்ரோ, நீங்கள் ஹீரோ, வேறு லெவலு. இவர் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்துட்டு இவர் வந்து பாட வைக்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசை. அவர் பயங்கரமாக பாடுறாரு, வேறு லெவலில் பாடுறாரு. அவர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட். நான் சொல்கிறேன், அவர் ஒரு மியூசிஷியன். அவரோட ஒரிஜினல் சவுண்டு நீங்கள் இன்னும் கேட்கல, இன்னும் வேறு லெவலில் இருக்குது, வரும், நிறைய வரும். நல்ல மியூசிஷியன் அவர். அண்டு ரவி சார், தேங்க்யூ சார். இந்த பாட்டெல்லாம் வந்து அழகாக இருக்குது சார். நான் உங்க கூட ஒர்க் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் இதில் நடித்த ஹீரோயின்ஸ் வனிதாஜி அண்ட் பிரியாஜி கிட்ட ஈகோவே என்னன்னே தெரியாது. அவங்க ஜாலியாக வந்து பேசுவாங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இருக்கும். வனிதாஜி, நான் த ஃபர்ஸ்ட் டைம், திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட், யூ டிட் ஒரு வெரி குட் ஜாப். அது சொல்லாமான்னு தெரில. அண்டு இந்த டீம் என்னை வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறதுக்கு காரணம் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம். அவங்க எப்போவுமே ஷார்ப்பாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே. எல்லாத்தையும் வந்து அது பண்ணிட்டீங்களா, இது பண்ணிட்டீங்களா, அது பண்ணிட்டீங்களா, இது பண்ணிட்டீங்களான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ கிரி சார் வந்து எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் என்ன இந்த சாங் முடிஞ்சிச்சா, அது முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறதுல வந்து கூலாக கேட்பார். அவரை பார்த்தோன்னே நாங்கள் அப்படியே சாஃப்ட் ஆகிடுவோம். தேங்க்யூ கிரி சார். இதில் நடித்த எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக எனக்கு ஹெல்ப் பண்ண சவுண்ட் இன்ஜினியர் முஜிப் ரஹ்மான் சார் அண்டு சாண்டி, ஹர்ஷா, எனக்கு பாடின எல்லா சிங்கர்ஸும், எழுதின லிரிசிஸ்ட்டுக்கும், விவேகா சார், தாமரை மேம், அப்புறம் ரதன் ஒருத்தர் எழுதியிருக்காரு இந்த படத்தில். இது ஒரு பாட்டு எடுத்துகிட்டு போயிட்டு, சார் இந்த பாட்டு வச்சுக்கோங்க சார், எழுதலாமா சார், வேறு யார் நல்ல லிரிசிஸ்ட் கொடுத்து எழுதுங்கன்னு சொல்லும்போது விக்ரம் சார் சொன்னார், இந்த வார்த்தை நல்லா இருக்கே அப்படின்னாரு. ஸோ என்கரேஜ்மெண்ட், எல்லா சப்போர்ட் எல்லாமே இந்த படத்தில் நான் எப்படி திரும்பி பார்த்தாலும் விக்ரம் சார் தான் இருப்பார். தேங்க்யூ விக்ரம் சார். துருப்ரோ, இது உண்மை, நான் உங்களை பார்த்தாலும் விக்ரம் சார் மாதிரியே தான் இருக்கும் எனக்கு. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஷாட் நான் பார்க்கும்போது எனக்கு விக்ரம் சார் தானே வராரு அப்படின்ற மாதிரி இருந்தது. செகண்ட் ஷாட் பார்க்கும்போது துரு நடந்து வந்தார். செகண்ட் ஷாட்டில் துரு யாருன்னு காமிச்சிட்டாரு. அவரோட இண்டிவிஜுவல் இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்குது. தேங்க்யூ துரு. அண்ட் எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் நன்றி, சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி, மீடியா நண்பர்களுக்கு நன்றி, வந்திருக்க பெரியவங்களுக்கு நன்றி. ஆங்கர்ஜி தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி அந்த மொமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி அழகாக ஆசையாக நம்ம கிட்ட வந்து ரொம்ப கேரிங்காக இருக்கும்போது அந்த ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங் அதை கொடுத்துட்டு அவங்க மறைஞ்சு போயிடுவாங்க. பட் அந்த மொமெண்ட் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை காட்டுற மாதிரி ஒரு பாடல் தான். ஸோ இப்போ இவங்களை கூப்பிட்டே ஆகணும். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு இவங்க வந்து ரொம்ப பப்ளியான, ரொம்ப க்யூட்டான, ரொம்ப திறமையான ஒரு நடிகை. ப்ளஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, லக்கியான ஒரு நடிகைன்னு சொல்லலாம். வி கேன் கால் ஹர் த கோல்டன் கேர்ள். டெஃபினட்டாக வெரி பியூட்டிஃபுல், எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல், டேலண்டட் அண்ட் பர்சனலாக பார்த்தா வந்து அமேசிங் ஃப்ரெண்டுன்னு எல்லாருமே வா மச்சான் அப்படின்னு கை போட்டு பேசலாம். அந்த அளவுக்கு வந்து செம்ம ஜாலியான ஒரு பொண்ணு. பிரியா ஆனந்த் அவர்களை மேடை கிடைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி முகேஷ் சருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் மலையாளத்தில் என்னை எஸ்ராவில் லான்ச் பண்ணார். ஸோ E4 என்டர்டெயின்மெண்ட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எனக்கு. அண்ட் இவருக்கு இருக்கிற கன்விக்ஷன், ஐ திங்க் இட்ஸ் ஸோ அமேசிங் டு ஹாவ் ஆதித்யா வர்மா இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்குன்னா, ஐ திங்க் இட்ஸ் ஆல் ஹிஸ் கன்விக்ஷன். அண்ட் விக்ரம் சார், சொல்கிறேன் அவர் பற்றி தான் சொல்ல போகிறேன், இருங்க. சரி, நான் ஸ்ரீதேவியில் இங்கிலீஷ் ஒர்க் பண்ணும்போது ஐ தாட் our artist Vida, she's such an amazing mom. Adhe madri I've told Vikram sir this plenty of times, such an amazing father, and it's just so amazing watching their relationship. And Dhruv has been really fun to work with. Na idu varaikum nariya star sons oda work pannirken, but ivangalukku irukra relationship is just so special and so lovely. And obviously Vikram sir acting adellame theriyum, it's passed on to Dhruv.
and அவர் நியூயார்க்லலாம் படிச்சிருக்காரு. So it's going to be interesting to see your choice of films in the future. Ravike sir, ஒரு மாடலாக உங்களோட I started and I'm so happy I finally got the opportunity to work with you. நர்வஸாக இருந்தது because மேக்கப் எல்லாம் எடுக்க வச்சுட்டாங்க விக்ரம் சாரும் ரவி சாரும், but I loved working on this film. Radhan, your music is amazing, and Banita, welcome to the Tamil industry. And it's just a very special movie. And Kandipa November 8th, ellarum vandu theatre la paakumbodhu you'll really see a different version of this film. Rendu vaati erkanave paathachu indha padam, it's a cult film, but the Tamil version romba fresh ah romba different ah kandipa irukum. Thank you. தேங்க்யூ ஸோ மச் பிரியா. யூ லுக் கார்ஜியஸ் ஆன் ஸ்க்ரீன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ மேக்கப் பற்றிலாம் கவலைப்பட வேணாம், நேச்சுரலாக ரொம்ப அழகாக. விக்ரம் சாருக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப் வச்சுருப்பாங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நான் யோசிச்சேன், பா என்ன அழகுடா இவர் அப்படின்னு. இனிமேல் யாராவது பிறந்து தான் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பிறந்து வளர்ந்து நடிக்க வந்துட்டாரியா, நிஜமாவே அவ்வளோ அழகாக இருக்கார் ஸ்க்ரீனில். ப்ரில்லியன்ட். அண்ட் டெஃபினட்டாக வந்து we have to say that sir இது வந்து அமையிறது வந்து ரொம்ப கஷ்டம். he is going to make you really really proud for sure. and talking about மீரா, ஸோ மீரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஆதித்ய வர்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டரே அந்த மீராவால் தான். ஸோ அந்த மீரா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோ அழகாக இருக்கணும். ஷி ஹேஸ் டு ஹாவ் தட் அந்த க்யூட்னஸ், அந்த ஒரு அழகான ஒரு இன்னசென்ஸ், அதை தாண்டி ஒரு சின்சியாரிட்டி, அதை தாண்டி ஒரு சீரியஸ்னஸ், கோபம் எல்லாம் கலந்து நிறைய லேயர்ஸ் இருக்குது மீராக்கு. ஸோ அத்தனையும் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஹீரோயின் சர்ச் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. தேடி 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 கண்டுபிடிச்சி இந்த ஒரு அழகான பொண்ணை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி அவங்க பேசுறது பாதி புரியாதான், லண்டன்லேருந்து தான் லண்டன் இங்கிலீஷ் சொல்லி அப்படிங்கிற மாதிரி. பட் அதை தாண்டி ஷி ஹஸ் டன் அ பியூட்டிஃபுல் யூனோ, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இதில் இருந்திருக்கு. அண்ட் அக்டோபர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பாலிவுட்டில் பண்ணிட்டு நிறையா சீரீஸ்லாம் பண்ணிட்டு இப்போ தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. கண்டிப்பாக தமிழ் மக்களோட சப்போர்ட் எப்பவும் போல் நாங்கள் வந்து இவங்களுக்கும் கொடுப்போம் அப்படின்னு வந்து நீங்கள் தான் சாட்சி அதுக்கு டெஃபினட்டாக. ஸோ லெட்ஸ் வெல்கம் த மோஸ்ட் பியூட்டிஃபுல், கார்ஜியஸ், and definitely she'll be the most talented as well, Banita on stage. Thank you so much for coming. I just feel so proud to be here, and it's been an incredible journey, one that was started by Mukesh sir. Thank you so much for inviting me on this. I just don't even know where to start. Thank you to the incredible AD team. You guys are awesome. This would never have happened if it wasn't for you. Ravi sir, you're a legend. Thank you for making us look so great on screen. Priya, you're amazing. I'm so sad we didn't get to work together, but you've done an amazing job. Giri sir, Shaurya, thank you so much for pushing me with this film. Your passion for this treatment is infectious, and you've done such a wonderful job. Vikram sir. அவங்க பேசுறது நம்ம கேட்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். அந்த டைம் கொடுத்தாதான் அவங்க டக்கு பேசி முடிச்சிட்டாங்கன்னா என்ன பேச வந்தாங்க அப்புறம் உட்காந்து யோசிச்சு பார்க்கலாம் நம்ம. ப்ளீஸ். I mean, need I say more? This reaction just shows what an amazing human being you are. I am so inspired by you every day on set, watching you work so tirelessly just to make me and Dhruv look good. I'm forever indebted to you. Thank you so much, sir. Wait, I'm not finished. Dhruv. Dude, I'm so proud of you. Watching you on the big screen, you've done such a good job. I feel so honored to be on the start of this incredible journey with you. You're going to be so big. I'm so proud. Thank you everyone for coming, and thank you for hosting. You're doing a great job. Definitely, உங்களை வந்து அதே ஈக்குவல் லவ் கொடுக்க போகுது. You're going to stay here for a very long time, Banita. Thank you so much. And அடுத்ததாக ஸோ நான் நிறைய இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பார்க்கும்போது அவர் எவ்வளோ டேலண்டட்ங்கிறது நமக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சு போச்சு. ஸோ அதை மேலும் மேலும் பேசுறதை விட உங்களை நேராக உங்ககிட்ட அவர் பேசுறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து ஒரு அழகான லான்ச், ஒரு பிரில்லியன்ட் லான்ச். பட் அதெல்லாம் தாண்டி ஒரே நிமிஷம், அதெல்லாம் தாண்டி ஒரு யங்ஸ்டராக, ஒரு டெபியூட்டண்ட்டாக அவருக்கு எவ்வளோ வந்து இந்த படத்தில் ப்ரெஷர் இருந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப எவிடெண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா
ஒரு பெரிய ஸ்டாரோட பையன். அண்ட் ஒரு நல்ல பயங்கரமாக ஓடி சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு படத்தை வந்து தமிழில் கொண்டு வரோம். அதை விட தாண்டி நம்ம ஜெயிக்கணும். அதையெல்லாம் தாண்டி அழகாக பாடியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரெஷர் எல்லாம் டெஃபினட்டாக இட் வில் பி மவுண்டிங் ஆன் ஹிம். பட் ஸ்டில் ஹீஸ் ரியலி கூல். உட்காந்து அழகாக பொறுமையாக எல்லாரும் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு ஐ திங்க் ஹீ இஸ் வெரி காம் அண்ட் கம்போஸ்ட். அதே அந்த ஸ்டெடி, அந்த சின்சியாரிட்டி வந்து அவரோட படத்துலையும் தெரியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சுது. வித்தவுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் வெல்கம் த்ருவ் விக்ரம் ஆன் ஸ்டேஜ். செக். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து எல்லாருக்கும் தேங்க்யூ, ப்ரெஸ், மீடியா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ். சமீப காலத்தில் நான் நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் போயிட்டு இருந்திருக்கேன். டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் முன்னாடிலாம் ஸ்பீச் கொடுக்குறது ஓரளவுக்கு ஈஸி. என்னை பாட வைப்பாங்க, டைலாக்ஸ் சொல்ல வைப்பாங்க. நான் பாட்டுக்கு இங்கேயும் பாடணுமா? மனப்பாடம் பண்ண ஸ்பீச்சை கொஞ்சம் முடிக்கிறேங்க, அதுக்கப்புறம் பாடலாம். பட் டுடே இஸ் டிஃப்ரெண்ட். இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா என் ஃபேமிலி வந்திருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி என்னை இப்படி ஒரு ஸ்டேஜில் பேசி அவங்க பார்த்ததில்ல. எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், எங்கள் அக்காவாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரமேஷ் மாமாவாக இருக்கட்டும், அவரோட ஃபேமிலி, மை ஃப்ரெண்ட்ஸ் வருண், சுஸ்மேரா, கீது ஆண்டி, லக்ஷ்மி ஆண்டி, குட்டி ஸ்ரேயா, கீதா ஆண்டி, அக்ஷிதா, எல்ஏஎக்ஸ், ஷிபி, எல்லா ஸ்ரீகாந்த், எல்லாருக்கும் ஒரு ஓப்படுங்க ப்ளீஸ். வித்யா ஆண்டி, மாலமாசி, யா, இவங்க எல்லாரும் தான் இங்கே. பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தேம் ஐ எம் ஹியர் டுடே. அவங்கள எல்லாமே நான் ஒன்றுமே பண்ணிக்க முடியாது. சிங்கக்குட்டி அப்படின்னாங்க. அவங்கள எல்லாமே நான் ஒன்றுமே பண்ணிக்க முடியாது. ஸோ தேங்க்யூ. அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க. they make sure I never gave up for the past 2 years. So I'd like to thank all of you for that. இந்த படத்துக்காக விடாமுயற்சியோட ஒரு கூட்டம் டே அண்ட் நைட் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. The direction team, Bhargavi, Stanley, Shara, Karan, Vinod, Venkatesh sir, all of them. I get to the co-director and the director later. But விடாமுயற்சியோட என்னை விட டெய்லி வேலை செஞ்சுருக்காங்க. அவ்வளோ பேஷனேட்டாக நம்ம படம் நல்லா வரணும், நல்லா ஓடணும், நம்ம எஃபர்ட் எல்லாம் வீணாக போகக்கூடாதுன்னு ஒரு வெறியோட வேலை செஞ்சாங்க. ஸோ தேங்க்யூ. நான் உங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணியிருக்கேன். ஐ நோ ஐவ் ட்ரபிள்ட் யூ a lot. I'd like to take this opportunity to say sorry and thank you. வேற இருங்க தலைவா, வரன் தலைவா உங்களுக்காக. ப்ரொடியூசர் முகேஷ் சார், ஒரு டப் ஸ்மாஷ் மூலமா என்னை பார்த்துட்டு இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு ஆதித்யா வர்மாவை கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க் யூ ஃபார் பிலீவிங் இன் மீ. ஐ எம் நத்திங் வித்வுட் யூ ஹியர் டுடே. அண்ட் மியூசிக் டைரக்டர் ராதன் சார் என்னை அவ்வளோ அழகாக பாட வச்சாரு. ஹி கேப்ட் புஷிங் மீ. ஃபர்ஸ்ட்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இந்த பாட்டு பாடலாமா வேணாமா, சரி ஜஸ்ட் ஒரு ரேப் பண்ணலான்னு. பட் என்னை மோட்டிவேட் பண்ணி ஹி புஷ்ட் மீ அண்ட் ஹி மேட் தட் எதர்கடி சாங் ஹேப்பன் டுடே. மைக்க சரிப்பா இருங்கப்பா. Co-director and director Shaurya and Giri sir. Or should I say director Girisa and Shaurya, co-director. இந்த படத்தோட ஆரம்ப காலத்தில் நான் அவங்க கிட்ட நான் அவ்வளோ பேசல. பட் செட் கூட நுழைஞ்சோடனே ஃபர்ஸ்ட் டே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஆதித்யா வர்மா was in the best hands possible. I will never forget what you guys have done for me. Always remember that. And my wonderful co-stars Priya and Banita always supported me, never gave up on me, kept pushing me always, and have always been there for me. Enappa? And then to get to one of the biggest blessings for our film, Ravi K. Chandran sir, to work with a legend like you sir on my first film is the biggest blessing. There is absolutely nothing I've done to deserve that, but somehow I have. I hope I've done you proud. I hope I've done justice to your camera sir. Thank you. And Anbu, Danush, my friends in this movie, Macha, it was too much fun da. You know it was. Thank you guys. இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஐ லேர்ன் திஸ் ஆல் பை ஹார்ட். அதான்
பட் ஒரு ஆள் பற்றி நான் பேச விரும்புகிறேன். அண்ட் நான் இந்த விஷயத்த நான் மனப்பாடம் பண்ணல, பிகாஸ் ஐ தாட் இங்கே வந்து நின்று இங்கே நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ நான் சொல்லுவேன்னு நினச்சேன். அப்பா, ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் ஃபார் யூ. நீங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க விக்ரம் சார்னா டெடிகேஷன் சொல்லுவாங்கல்ல. ஆனால் இந்த படத்துக்காக அவர் டெடிகேட் பண்ண டைம், அவர் டெடிகேட் பண்ண எஃபர்ட்ஸ், அவர் என்ன வாட் எவர் இஸ் டன் ஃபார் திஸ் மூவி இஸ் 100% மோர் தென் எனி டெடிகேஷன் ஹீ இஸ் டெடிகேட்டட் பிஃபோர். ஐ டோன்ட் நோ இஃப் தட் வாஸ் த ரைட் வே டு சே இட். எங்கள் அப்பா ஒரு நல்ல நடிகர்னு எனக்கு தெரியுங்க, பட் அதை விட அவரோட நல்ல அப்பா. இது அவர் ஒரு நடிகராக என்னை டிரெக்ட் பண்ணல, ஒரு அப்பாவாக என்னை டிரெக்ட் பண்ணார். அண்ட் அவர் இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை அவர் இல்லாமல். ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்ன வேணாலும் இருக்கட்டும், என் பேச்சு, என் நட, என் நடிப்பு, அதெல்லாம் அப்பா தான். இட்ஸ் ஆல் ஒன் நேம். அதான் நீங்கள் பார்க்குறது அப்பாவோட இன்னொரு முகம் தான், இன்னொரு அவதார் தான். அவருக்கு 22 வயசு இருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பாரோ அது என்ன பண்ண வச்சாரு. அண்ட் அப்பா சொல்கிற முக்கியமான விஷயம், ஃபேன்ஸ் கொடுக்குற அன்புக்கும் பாசத்துக்கும் அது பக்கத்தில் ஒன்றுமே இல்லைங்க. there's nothing like this feeling. உங்களை எல்லாமே நான் ஒன்றுமே இல்லை. லாஸ்டா ஒரே ஒரு பர்சன், ஒரே ஒரு விஷயம். எங்கள் அம்மா தான் இந்த ஸ்பீச்சை எழுத ஹெல்ப் பண்ணாங்க. ஏம்மா ஓடி போயிடாதம்மா இப்படி குனிஞ்சிட்டாங்க. எங்கள் அம்மானா இப்படி பிடிக்காது, எங்கள் அம்மானா காம்ப்ளிமெண்ட் பண்ணால் பிடிக்காது, இப்படின்னு பாராட்டினா பிடிக்காது. பட் டெய்லி என்னை ஊட்டி, என்னை கரெக்டாக தூங்க வச்சு, என் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து டெய்லி திட்டி, டேய் ஏதாவது பண்ணுறா உன் வாழ்க்கையோடன்னு. எங்கள் அம்மானால தான், எங்கள் அம்மா அப்பானால தான் நான் இங்கே இருக்கேங்க. எங்கள் அம்மா அப்பா அம்மாவில் மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க டெபியூ ஆக்டர் விக்ரம் சார் பையன், ஆதித்யா வர்மா, இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நான் எங்கள் அப்பா அம்மாவை நான் பெருமைப்படுத்த விரும்புகிறேன். அதனால மட்டும்தான் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஐ ஹாவ் நத்திங் எல்ஸ் டு சே. தேங்க் யூ எவ்ரிபடி. ஐ லவ் யூ ஆல். தேங்க் யூ. Thank you so much, Dhruv. Vikram sir, before I call you. இல்ல. I am not supposed to. Yeah, once again somebody had informed to me. நான் தான் எங்க அப்பாவை அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான், அவரே உங்களை கூப்பிடுவாரு. பட் ஐ திங்க் he needs couple of minutes to, because நீங்க இவ்வளோ அழகா வந்து பேசியிருக்கீங்க அப்பா பத்தி. அப்பா ரியலி நீட்ஸ் லைக் couple of minutes to அதெல்லாம் வாங்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்காரு. அவருக்கு அந்த டைம் கொடுப்போம். விக்ரம் சார், உங்க பையன் வந்து he just owned the stage. அவங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்டேஜே வந்து இஸ் லைக் ஸோ பவர்ஃபுல். இஸ் ஜஸ்ட் டேக்கிங் ஓவர் த ஸ்டேஜ். அண்ட் டெஃபினட்டாக வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, தமிழ் சினிமா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்ததோ நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு திருப்பி கொடுத்துட்டீங்க சார். வி ஆர் வெரி 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 ப்ரவுட் ஆஃப் ஹிம் ஆல்ரெடி, அண்ட் ஹி இஸ் கோயிங் டு மேக் அஸ் ப்ரவுட். Come on stage please. So this is the most special moment of the event. அம்மாவோட பாசம், அம்மாவோட அக்கறை, அம்மாவோட எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கணும்னா அது ஒரே ஒருத்தரால் தான் முடியும். எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க வந்து தெய்வம் அப்பா மட்டும்தான், பின்னாடி இருந்து செயல்படுவாங்க. I know this is very emotional and this is a very special moment for you. Please sir. Dhruv. Sorry Anju. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், உடனும் எல்லாருக்கும், என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், உயிருக்கும் மேலான என்னோட அன்பு நெஞ்சங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி இங்கே வந்ததுக்கு. எனக்கு துருவ மாதிரிலாம் பேச தெரியாது. நான் நினச்சேன் சரி பையன் என்ன போய் பேச போகிறேன்னா, இன்னைக்கு காலையில் போயிட்டு நான் சொன்னேன், இந்த பாயிண்ட் சொல்கிறேன் நல்லாயிருக்கும், ஹலோ எனக்கு தெரியும், நீ போட்டான். அப்புறம் நான் ஏதோ ஒரு சின்னது 2-3 மேட்ரு சொல்லலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதுக்குன்னு எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், என்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட். அவங்க நல்லா பேசுவாங்க, கீட்ஸ். நான் வந்து என்ன சொல்கிறது, சாரி ஆரம்பிக்கிறேன் மறுபடியும்.
ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இது வந்து இந்த +2 எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இந்த ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணது கூட நான் டென்ஷன் ஃபீல் பண்ணதில்லை. சேதுக்கு வந்தபோது ஃபீல் பண்ணதில்லை. எதுக்குமே எனக்கு வந்து அந்த ஒரு டென்ஷன் இருந்ததே கிடையாது. இன்றைக்கி வந்து ஐ ஃபீல் ஸோ வெரி டென்ஸ். இன்றைக்கின்னு இல்லை, கொஞ்ச நாளாகவே. ஏன்னா இது ஒரு கல்யாணம் மாதிரி இல்லை. என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தனோ அதே மாதிரி த்ரூ வந்து ஒரு நல்லா வரணும் இது அதுன்னு. பட் பட் என்னன்னா எப்போவுமே நான் யோசிச்சதில்லை அவன் வந்து நடிக்க போகிறானா டைரக்ட் பண்ண போகிறானா. ஒரு ஃப்ரீ ரெயின் விட்டோம். உனக்கு என்ன வேணுமானா நீ இஸ் வெரி கிரியேட்டிவ் பர்சன், உனக்கு என்ன வேணாலும் நீ பண்ணிக்க. நீ ஆர்டிஸ்ட்டாக போ, இல்லைனா பியானிஸ்ட்டாக போ, இல்லை ஜஸ்ட் ட்ராவல் பண்ணு, நேஷனல் ஜியோகிராஃபியில் போய் வேலை செய்கிறேன், இல்லை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், ஏதோ சொல்லிகிட்டே இருப்பான். என்ன வேணாலும் பண்ணுன்னு சொன்னோம். பட் சினிமா தான் தேர்ந்தெடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சினிமாவில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கதை தேவை. ஒரு நீங்கள் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் லான்ச் பண்ணலாம். ஆனால் அந்த சப்ஜெக்ட் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். எனக்கு முதல் நன்றி முகேஷ் சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட், ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். இது வந்து அவர் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அர்ஜுன் ரெட்டியை வாங்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு அந்த படத்தில் அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு. அவர்கிட்ட நிறைய ஹீரோஸ் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி படம் பண்ணலாமா இது அதுன்ட்டு. பட் அவர் வந்து த்ருவை தான் வச்சு பண்ணணும்னு முடிவு பண்ணார். ஏன்னா ஒரே ஒரு டப் ஸ்மாஷ் மட்டும் பார்த்தாரு. அந்த டப் ஸ்மாஷை பார்த்து த்ருவ் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு கேட்டார். எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு, இன்னும் ஒரு 5 வருஷம் பிறகு நடிக்க வைக்கலாமேன்ட்டு. அண்ட் எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா படம் பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் பயந்துட்டேன். கொஞ்சம் ஹெவி ரோல், நிறைய பெர்ஃபார்மன்ஸ், நிறைய வேரியேஷன்ஸ். அவனுக்கு வயசு பத்துமா இல்லைனா அவனுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்குமா அப்படி இப்படின்ட்டு. பட் நீங்கள் பார்த்தீங்க, படம் பார்க்க போகிறீங்க. ஒரு தந்தையாக நான் வந்து என்ன வேணாலும் அவனை பற்றி சொல்லலாம் சொல்ல விரும்பலை. எனக்கு வந்து எல்லாமே இங்கே நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க, அது மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். பட் இந்த படம் முகேஷ் சார் எனக்கு கொடுத்ததுனால த்ருவுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் லான்ச் பேட், ரொம்ப நல்ல லான்ச் பேட். எல்லோரும் ஏன் கபீர் சிங்னு கேட்பீங்க, ஐ மீன் அர்ஜுன் ரெட்டின்னு கேட்பீங்க. இதுதான் ரீசன். இப்போ அர்ஜுன் ரெட்டிக்கும் ஆதித்ய வர்மாக்கும் கபீர் சிங்க்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த ஸ்டோரி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங். ஆனால் எங்கள் படத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா அதே யதார்த்தம், அதே எல்லாமே வச்சுட்டு ஒரு விஷன், அந்த விஷனோடையே நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். பட் இந்த படத்தில் வந்து செஞ்ச விஷயங்கள் எல்லாமே உணர்ந்து ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி, இது நானுன்னு இல்லை எங்கள் முழு டீம் ஒவ்வொருத்தரும் இந்த படம் பண்ணுற போது அவ்வளோ ரசித்து பண்ணோம். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் வந்து நிறைய வளரேன்னு எனக்கு தெரியும், மன்னிச்சிடுங்க. என்னோட மேடையில் கூட நான் கொஞ்சம் பேசிடுவேன். இங்கே வந்து எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. தேங்க்யூ, ஐ லவ் யூ டூ. இந்த படம் நான் வந்து இப்போ நினச்சேன், நான் வந்து ஜென்ரலாக சும்மா சொல்லிட்டு நன்றி எல்லாருக்கும் நன்றி போயிடலான்ட்டு. பட் சொல்லியே ஆகணும், எல்லாரை பற்றியும் சொல்லி தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குங்க. முக்கியமாக ஃபர்ஸ்ட் முகேஷ் சார்னு அப்புறம் நான் வந்து கிரி தான் சொல்லணும். கிரி அண்ட் ஷௌரியா அவங்க வந்து ஒரு டீம். பட் கிரி த டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபில்ம், த்ருவ் சொன்ன மாதிரி அவன் எல்லாமே ரொம்ப அழகாக சொன்னான். தட் இஸ் இட், த விஷன் ஆஃப் திஸ் ஃபில்ம். இந்த ஃபில்ம் எப்படி வரணும், இந்த ஃபில்ம் எப்படி இருந்துச்சு, அதை வந்து அப்படியே கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கணும். அது வந்து எவ்வளோ, அதில் வந்து எங்களோட தனித்தன்மை என்ன இருக்கும், எங்களோட அத்தென்டிசிட்டி, அவர் க்ரியேட்டிவிட்டி என்னெல்லாம் போட முடியுமோ சப்ஜெக்டை டிஸ்டர்ப் பண்ணாமல், அது வந்து கிரியால் மட்டும்தான் முடியும். எனக்கு வந்து நான் அவங்ககிட்ட எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப நன்றி எங்கள் படத்தில் வந்து நீங்களும் ஒரு பாட்டாக இருக்குதுன்ட்டு. பிகாஸ் எங்களால் முடிஞ்சிருக்காது. இது வந்து நம்ம எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம். சில விஷயங்களை ஓவர் அதை பண்ணியிருக்கலாம், சிலது வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கலாம். பட் அந்த மீட்டருக்குள்ளே இதுதான், இந்த சீனில் இதுதான் வேணும், இந்த கதாபாத்திரத்துக்கு இதுதான் வேணும், ரொம்ப தெளிவாக இதுதான் வேணும்னு சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணி அதுதான் நாங்கள் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வே கிரி வந்து எதுக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். இதுதான் இல்லை சார், அது சார், இது சார், இதான் இதே காவலி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டம் பிடிப்பா இருப்பாருங்க. அது வந்து இப்போ அவர் பேசும்போது ஆக்சுவலி என்னை விட அவர் நல்லா பேசினார். கிரி எந்துக்கு கிரி, ஏன் சார் மீர் அப்படி நான் எதாவது சொன்னா ஏன் சார் அப்படின்னு வர, அதே மாதிரி எந்துக்கோ கிரி அவ்வளோ அருமையாக தெளிவாக பேசினார். ஹீஸ் லைக் தட், ரொம்ப தெளிவாக இதுதான் வேணும், இப்படி தான் வேணும், இப்படி தான் படம் வரணும்னு அதை நீங்கள் இப்போ பார்த்தீங்க. அண்ட் கிரினா அவங்க வந்து ட்வின்ஸ் மாதிரி. ஷௌரியான்னு என் நண்பர் இருக்கார். ஷௌரியா இஸ் லைக், ஹீ இஸ் மை கோ டு மேன். எதுவாக இருந்தாலும் நான் கிரியும் நானும் அவ்வளோ பேசிக்க மாட்டேன். ஏன்னா கிரி வந்து நான் அவர் ஸ்பேஸில் விட்டுட்டேன். எது இருந்தாலும் ஷௌரியா கிட்ட பேசி அவர் தான், அவர் கிரி அவர்கிட்ட பேசுவார், அவர் என்கிட்ட பேசுவார், ஷௌரியா கிட்ட பேசி ஷௌரியா பனிதா கிட்ட பேசுவார், எல்லாருக்கிட்டையும் ஹீ இஸ் அ கோ டு மேன். ஸோ ஷௌரியா வந்து எல்லா விஷயம், வெதர் இட்ஸ் பிஆர், வெதர் இட்ஸ் பப்ளிசிட்டி பற்றியாக இருக்கட்டும், வெதர் நடிப்பில் டைலாக், அவர் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அவர் இல்லாமல் ஷௌரியா இந்த படம் ஜஸ்ட் லைக் ஹவு விதவுட் கிரி வி குண்ட் ஹவ் டன் திஸ் ஃபில்ம். விதவுட் யூ ஐ ஸ்வேர் ஐ வுட் ஹவ் பீன் லாஸ்ட். எனக்கு வந்து ஃபோன் எடுத்தால் ஷௌரியா நம்பர் தான். திட்டணுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும், எதுவாக இருந்தாலும் ஷௌரியா தான் தேடுவேன். அதே மாதிரி ஸ்டான்லி அண்ட் த ஹோல் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்,
அவங்க இல்லைன்னா என்னால் முடியாது. லைக் நான் ஏதோ நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் இந்த படத்தில், அவ்வளோதான். ஓகே, நான் வந்து பெருசாக ஒன்றும் சாதிக்கல. பட் என்னன்னா இதில் வந்து இருப்பா, இதில் வந்து இப்போ நான் டப்பிங் போனேன்னா பார்கவி இல்லைன்னா டப்பிங் போக மாட்டேன். ஏன்னா பார்கவியோட அவ்வளோ தெளிவாக அந்த டைலாக்ஸ் இது அதுன்னு பார்கவி சொல்லிடுறேன். சில கெட்ட வார்த்தைகள் அப்படிலாம் சொன்ன பார்கவி என்ன சொல்லணும், அது வந்து சார் இதை சொல்லுங்க சார், ஆனால் மூஞ்சில் ஒன்று போடுறா குத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையாக லைக் அந்த எமோஷன், அந்த என்ன ஒரு சில இடத்துல என்ன தேவைப்படுது, அந்த மாதிரி சில விஷயங்கள் லைக் விதவுட் பார்கவி ஐ குட் ஹவ் டன், விதவுட் ஷௌரியா, விதவுட் ஷரா. ஸ்டான்லி வந்து ஆக்சுவலி வேலையே செய்யலை, எங்களுக்கு வந்து காமெடி பீஸ். அவர் வந்து எப்போவாது ஏதாவது ஓட்டுனா ரொம்ப தளர்ந்து போய் இருக்கும்போது ஸ்டான்லியை கூப்பிட்டு, ஸ்டான்லி கொஞ்சம் கை தூக்குங்க, இது அந்த அழகாக நிற்கிறாருல, கை தூக்குங்க சீக்கிரம். அவர் கல்யாணம் ஒன்றும் ஆகல, ஆனால் உலகத்தில் அதிகமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு மட்டும்தான். ஸோ ஆனால் அவர் சொன்னார் சார் நான் பாவம் சார்ன்ட்டு. ஸோ அவரை கொஞ்சம் ஓட்டுவோம். இதாவது லைக் ஷரா, கரண், வெங்கடேஷ், எவ்ரிபடி, வினோத், லைக் பார்கவி தான் நான் பேசினேன். கேட்கலையாடா, யாரை பார்த்துட்டு இருந்தடா? எவ்ரிபடி, தட் டீம். அண்ட் ஐ ஹாவ் டு டாக் அபவுட், அப்படின்னு சொன்னாலும் அசிஸ்டன்ட் கேமராமேன் டீம்லேயும் சொல்லணும், தனுஷ் அண்ட் வெங்கடேஷ் வந்து எங்கள் படத்தில் நடிச்சிருக்காங்க. கரணும் நடிச்சிருக்காரு. ஸோ எங்கள் டீம்லேருந்தே 3 பேர் நடிச்சிருக்காங்க. தனுஷ் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வித் துருவ். தனுஷ், கேன் யூ ஜஸ்ட் ரேஸ் யுவர் ஹேண்ட்? திரும்பி காட்டுங்க உங்கள் அழகான முகத்தை. அது தனுஷ். ஸோ அவனும் ஒரு நண்பனாக வந்திருக்கான். அவ்வளோ நல்லா, ஆக்சுவலி ஐயோ இவனுக்குலாம் நடிப்பு வருமானு நினச்சேன். அவ்வளோ க்யூட்டாக ஒரு கேரக்டர் உணர்ந்து அவ்வளோ அழகாக. ஆனால் ஓடுற போது தான் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அதை நாங்கள் எப்படியோ சிஜியில் வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். இஸ் லைக் தட். அண்ட் கல்யாணி, த ஹோல் டீம், இட் வாஸ் லைக் தட். ஸோ அவங்கள பற்றி பேசணும், அவங்களோட குரு பற்றி பேசணும். ரவி, மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப பேசுகிறேன்னா சாரி, நான் வந்து மலையாள படம்லாம் பண்ணி அப்படியே நான் அந்த டைமில் வந்து ரவி வந்து இப்போ வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பெஸ்ட் டிஓபிஸ். அந்த டைம் அவரும் நானும் ஒரு லாட்ஜ், ஒரு சின்ன லாட்ஜில் நாங்கள் ரூம் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த அளவில் இருந்துட்டு லைக் அவர் அப்போ மணங்குவார், டேய் அக்ரிலிக் ஷீட் கொடுக்க மாட்டேங்கிறார். அக்ரிலிக் ஷீட்னா ஒரு 50 ரூபா 30 ரூபா வேணவோ, அது வந்து ப்ரொடியூசர் கொடுக்கலையா, ஏன்னா பட்ஜெட்டுக்கு மேலே போகுதுன்ட்டு. ஸோ அவர் திட்டுவார். அப்புறம் நான் வந்து அந்த ரூம் ஷேர் பண்ணிவிட்டு நிறைய கனவுகள், நான் ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு, அவர் ஏதோ பண்ணணும்னு நினச்சிட்டு, இன்னைக்கு அவர் இங்கே இருக்கார், நான் இங்கே இருக்கேன்னா அதெல்லாம் நீங்கள் தான் காரணம், சினிமா தான் காரணம். பட் இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் தட் பீப்புள் வித் இந்த மாதிரி கனவுகளோடு இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து இந்த இடத்த அடைய முடியும், இதை செய்ய முடியுன்ற ஒரு உதாரணம் வந்து நாங்கள் சினிமாவில் இருக்கிற எல்லாருமே, நீங்கள் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு தான் நான் துருவுக்கும் சொல்லி கொடுத்தேன். நான் சொன்னேன், கனவு மட்டும் பாரு, உனக்கு அந்த கனவு மட்டும் அதை நோக்கி உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணு. அதுதான் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ரவி ஃபார் பீயிங் தேர், ஃபார் பீயிங் ஸோ, அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் அ ஃப்ரெண்ட், அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் அவரும் ஒரு டைரக்டர் மாதிரி தான். அந்த லொக்கேஷனில் வந்து சில ஷார்ட்ஸில் எப்படி இது பண்ணுவதுன்னு எல்லாமே அவர் கற்றுக் கொடுத்துருந்தார். ஹில் ட்ரூ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் ஹிம். அண்ட் ஒவ்வொரு விஷுவலும் நீங்கள் பார்த்தீங்க, அவ்வளோ கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம். ஸோ பியூட்டிஃபுல். தேங்க்ஸ் ரவி ஃபார் மேக்கிங் ஆர் ஃபிலிம் லுக் ஸோ வெரி டிஃப்ரெண்ட், ஃப்ரம் பிரிங்கிங் இன் ஏகா, ஃப்ரம் பிரிங்கிங் இன் சுரேஷ். அந்த லுக்கே வந்து நீங்கள் மாற்றிட்டீங்க. தேங்க்ஸ் டு யூ, தட் ஹோல் திங். அண்ட் இந்த விழா பற்றி நான் பேசணுன்னா கண்டிப்பாக இன்னொரு ஹீரோ இங்கே இருக்கார், மிஸ்டர் ரதான். உங்கள் ரொம்ப ஸ்வீட் ஸ்பீச்சுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் அம்மா வந்து ஷில் பி ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ ரதான் ஃபார் ஆல் த திங்ஸ் தட் யூர் டூயிங். அவருக்கு வந்து தெலுங்குல இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆல்பமாக இருந்துச்சு, லைக் ஒரு பெஸ்ட் ஆல்பம் ஃபார் 10 years மாதிரி இருந்துச்சு. கன்ஃபார்ம்டாக இது வந்து தமிழ்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் அதை ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து அடையும் நான் நினச்சிட்டு இருக்கேன். அது கண்டிப்பாக இந்த தடவை வரும். யூர் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் மியூசிக் டைரக்டர். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ். இந்த ஒரு இதில் வந்து எனக்கு என்னென்னா, எல்லா பாடல்களுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கர்நாடிக் ஃபியூஷனோட வித் வெஸ்டர்ன் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளோட கலாச்சாரம் மிஸ் பண்ணாமல் ஒரு சின்ன ஒரு விஷயம் எல்லா பாடலையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்போ கேட்ட பாடல்கள். ஸோ அது வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி நியூ, வெரி ரிஃப்ரெஷிங். அதனால தான் அவர் தான் வேணும்னு நான் ஒத்த காலில் நின்று முகேஷ் சார் நானும் வி டிசைடட் அண்ட் ஹீ இஸ் தேர். தேங்க்யூ ரதான் ஃபார் கிவிங் அஸ் சச் வண்டர்ஃபுல் சாங்ஸ் அண்ட் ஃபார் டூயிங் திஸ். அண்ட் ஆர்டிஸ்ட் பற்றி பேசணுன்னா ஐ ஹவ் டு லைக் ஸ்டார்ட் வித் அன்பு. அன்பும் இன்னொரு ஹீரோ மாதிரி இந்த படத்தில். ஹீ இஸ் லைக், நான் எப்பவுமே சொல்வேன், அன்பு நீங்கள் உட்காரலாம், நல்லா இருக்கு. என்னன்னா ஹீஸ் லைக் ஆக்சுவலி துருவோட அதிகமான டைலாக்ஸ் அன்புக்கு தான். அவ்வளோ டைலாக்ஸு, அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ நல்லா. ஃபஸ்ட்டு அந்த 17 டேக்ஸ்க்கு நான் ஒரு முக்கிய காரணம், ரொம்ப சாரி. ஏன்னா எனக்கு 17 என்னோட பர்த்டேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலி அன்பு நல்லா தான் பண்ணார். ஆனால் எனக்கு என்னன்னா, சரி ஒரு 17 அந்த ஃபஸ்ட்டு டேக் நம்ம 17 போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன். சாரி அன்பு. நெக்ஸ்ட் டைம் 2 October 2 பிறந்துடுறேன். ஸோ உனக்கு ஈஸியாக இருக்கும். தென் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட், எவ்ரிபடி இந்த ஃபிலிமில் வந்து ஒரு நல்ல விஷயம். கிரி, முகேஷ் சார், ரவி,
நாங்கள் செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த கதாபாத்திரம் இப்போ ராஜா சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அப்பா கேரக்டர் அவ்வளோ அழகாக வைப்பார். சின்ன வயசில் வந்து ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ ராஜா மாதிரி இருப்பேன், நான் ரொம்ப பெருமைப்படும். ஐயோ அந்த கடலூர் கவிதைலாம் செய்கிற போது ராஜா மாதிரி இருக்குன்னு சொல்கிற போது நான் ஐ யூஸ் டு ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ த்ரூவோட அப்பாவாக அவர் வரும்போது ஒரு க்ளோஸ் ரிசம்பிளன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஈ ஸ்டில் லுக் ஸோ ஹேண்ட்ஸம் அண்ட் ஓகே வெரி ஷை மிஸ்டர், ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் அவர் ஃபில்ம். அவராக இருக்கட்டும், லீலா சாம்சன் மேம் வந்து ஒரு கிராண்ட் மதராக வராங்க, அன்பு வந்து ஃப்ரெண்டாக வராரு, அந்த வீட்டில் வேலை செய்கிற வரைக்கும் எல்லாருக்குமே வந்து வி கேவ் அந்த கதாபாத்திரங்கள் வந்து அவ்வளோ ஆப்டாக இருக்கும். அண்ட் த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அண்ட் what else do I say? I have to say something very very important. நான் நீங்கள் இந்த பாட்டில் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக, பார்த்தீங்களா? சும்மா போய் சொல்லாதீங்க, அது த்ருவ். இதே கருப்பு டிஷர்ட் போட்டு ஒரு கை வரும் ஒரு ஃப்ரேமில், பார்த்தீங்களா? அவ்வளோதான் எனக்கு ஷார்ட் கொடுத்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், கையை இப்படிலாம் பண்ணி ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணிப்பேன். அடுத்த தடவை அந்த பாட்டு பாடும்போது பாருங்க. ஓகே, ஒரு நிமிஷம் ஒன் செகண்ட் வந்துடுறேன். ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன். ஐம் ஷுர் நான் கன்ஃபார்ம்டாக யாரும் மிஸ் பண்ணியிருப்பேன். எஸ்எஃப்எக்ஸ் டீமாக இருக்கட்டும், ஆர்ட் டிரெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து they've all been like such an integral part and they've helped us do this. And முக்கியமாக Banita and Priya, thank you for being a part of our film. Priya வந்து இந்த ரோல் ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப யோசித்தோம், பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இது பிகாஸ் இட்ஸ் லைக் அ கெஸ்ட் ரோல். பட் எனக்கு தெரிஞ்சு ஹிந்தியை விட தெலுங்கை விட பிரியா, ஐ திங்க் யூ டிட் த பெஸ்ட் இன் திஸ் அண்ட் யூ சூட் தட் ரோல் ஸோ மச். அண்ட் ஐ லவ் தட் சாங். கனா சாங் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணீங்க. அண்ட் லைக் யாரோ சொன்னாங்க, நீங்கள் அவ்வளோ ஃப்ரீயாக அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க செட்டில் வித் எவ்ரிபடி. there's a lot of when you come in ரொம்ப ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். அண்ட் பனிட்டா, நம்ம வந்து ரொம்ப கஷ்டம். பனிட்டா வந்து ஹிந்தி படம் பண்ணுறதே வந்து கஷ்டம். ஏன்னா அவங்க அம்மா வந்து நம்ப மாட்டீங்க, பனிட்டா இப்போ ஒரு ஹிந்தி படம் பண்ணிட்டு போனாங்க. 5 வருஷம் பிறகு அவங்க அம்மா வந்துட்டு கேட்டாங்க, இதுதான் இந்தியாவா? அப்புறம் அவங்க கேட்டாங்க, எப்படி அவங்க வந்து பேமெண்ட்டில் எப்படி நடந்து போவாங்க அப்படின்னு அவங்க அம்மா. ஸோ அவங்களுக்கும் நமக்கு இந்தியாவுக்கே சம்மந்தம் இல்லை. ஸோ ஹிந்தி படம் கூட அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் ஒரு தமிழ் படத்தில் வந்து ஒரு தமிழ் கலாச்சாரத்தோட ஒரு படம், ஒரு கேரக்டர் பண்ணி நீங்கள் அதை பார்க்கும்போது நீங்கள் உணர்றீங்க அவங்க அந்த கேரக்டர்னு. நீங்கள் பார்த்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சட்டிலிட்டி இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக. அண்ட் த்ருவம் அவங்கள வந்து ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அழுதுருவாங்க, திடீர்னு சண்டை போட்டுக்குவாங்க. நான் பயங்கர சண்டை நினச்சா இல்லை அவங்க கேரக்டரில் இருக்கான்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் தட். ஸோ ஐ திங்க் திஸ் ஃபில்ம், அவங்க ஹாலிவுட்லேயும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ விச் பாத் யூ கோன் டேக், பட் I think Tamil cinema is going to just embrace you, Banita. You look gorgeous. You're such a fabulous actor. Welcome to the Tamil industry. And எனக்கு வந்து கடைசியாக நான் போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, எனக்கு வந்து இல்லை நிறையா அப்பாக்கள், நம்ம எல்லாருமே பசங்களுக்கு ஏதாவது வீடு கொடுக்கணும், இல்லைனா ஏதாவது சொத்து ஏதாவது ஒன்று நமக்கு விட்டு கொடுக்கணும்னு. எனக்கு வந்து இல்லை, அவனுக்கு கொடுக்குற ஒரே லெகசி நீங்கள் எல்லாருமே தான். ஐ திங்க் எனக்கு இங்கே வந்ததுலேருந்து, இது சும்மா நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சும்மா நீங்கள் இருக்கீங்க சரி, அது டாக்டர்லாம் நடுவில் சொல்லாதீங்க, யாருக்கா ஊசி போடணும்லாம் எனக்கு தோணுது, அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து என்னோடய ஃபேமிலி இருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரமேஷ் இருக்கான், என் பழைய பெஸ்டி மாலா இருக்கா, அருணா, வித்யா என் தங்கச்சிங்க, கீதா தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. அண்ட் என்னன்னா, they all feel so happy for Dhruv. ஆனால் நீங்களும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுறீங்க. குடும்பம் என்ன ஃபீல் பண்ணுதோ, என் வைஃப், அந்த ஃபீலிங் வந்து இது வந்து நம்ம வாங்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, தானாக வருது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவனை இப்படி ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பிளெஸிங்ஸ் எல்லாமே தேவை பத்திரிகையாளர்கள். அண்ட் எனக்கு ஒரு சின்ன விஷயம் போகிறதுக்கு முன்னாடி, ஜஸ்ட் திங்கிங், த்ருவ் ஒத்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன். த்ருவ் வந்து இந்த படத்தில் எவ்வளோ ஈடுபாடுனா, எப்படின்னா, நீங்கள் எந்த யூஸோ அர்ஜுன் ரெடினோ பார்த்தீங்களா? அர்ஜுன் ரெடி பார்த்தீங்களா? அதில் ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்கள், அந்த டைலாக் சொல்லிவிடு. அதுலேருந்து இதுலேருந்து ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்கள். எந்த சீன்? எந்த சீனு சொல்லுங்க. நீ என்ன அது போய் தேட போறீங்களா? வீடியோ பார்க்க போறீங்களா? சரி, அர்ஜுன் ரெட்டியில் எந்த சீன் சொன்னாலும் அப்படியே, எந்த சீன் சொன்னாலும் தெலுங்குல பண்ண மாட்டேன், தமிழ்ல பண்ணுவான். எதுக்கு சொல்றேன்னா, அந்த மெமரி, அந்த படத்தை அந்த கேரக்டருக்குள்ள இருந்து அப்படியே மூழ்கி அந்த கட்டில எந்திரிச்சு அந்த டயலாக் சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்படியா? எனக்கு அப்ப வந்து பனிதா ஸ்டேஜுக்கு வந்தா நல்லா இருக்கும், அந்த ஒரு சீன் வேணும். இல்ல அப்படி நடிக்க முடியாது, நடிக்கிறதுக்காக இல்ல.
அடிக்கல வேணாம்பா. அப்புறம் மறந்துட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு அப்பா இங்க பக்கத்துல இருக்கு. கரெக்ட் சார், கரெக்ட் So, சார். அந்த சார் அப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்க 2 பேரும் உணர்ந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி. சார் அப்போனா உங்களுக்கு நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணி தான் நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ல சரி, அப்ப நான் சொல்றேன், எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ண சீன். அப்புறம் ஒரு சின்ன விஷயம், சாரி இது சீக்கிரம் முடிச்சு போயிடுறேன். த்ருவ் வந்து எப்பவுமே நான் தான் எல்லாமே நட கிட ஒட பாவனை எல்லாம் அப்படிலாம் கிடையாது. த்ருவ் வந்து சில விஷயங்கள் நான் அங்கே இருந்தேன் சொல்றதுக்கு, இது மாதிரி இப்படி இப்படி பண்ணிட்டு. பட் ஓகே, பட் என்னன்னா ஒரு சீன் எல்லாமே அவன் பண்ண சீன்ஸ் எல்லாமே முழு சீனா ஒரே டேக்காக தான் பண்ணுவான். ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் அப்படி கிடையாது. அவ்வளோ உணர்ந்து அதுக்குள்ளே போய்டும். அதை நான் நிறைய தடவை பார்த்து வேந்திருக்கேன். ஏன்னா எனக்கு மெமரி வந்து கொஞ்சம் வீக்கு. அண்ட் பார்க்கும்போது நாட் பேட், நல்லா பண்ணுறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அதனால தான் நான் இங்கே வந்து ஒரே நிமிஷம். யூ வாண்ட் டு விச் சீன் டு யூ வாண்ட்? சார் நீங்க whichever you enjoyed the most, நீங்க என்ஜாய் பண்ண சீன். Banita sir, which scene? We'll do that. The scene with your dad and the Tulu dialogues maybe. அததான் நான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள வேற எங்கேயோ போயிட்டோம். Not break up. முன்னாடி உங்க அப்பா பாக்குறான்டி அப்படினீங்களே. நீ பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. எஸ். Just do it. And இதுல என்ன அழகுனால அவர் டயலாக் மட்டும் இல்ல, அவர் பனிட்டா டயலாக், அவங்க அப்பா டயலாக் எல்லாம். Dude, no please. Come on, Dhruv. அங்கிள், நேற்று நடந்ததுக்கு சாரி, பட் ப்ளீஸ் அதை வச்சுட்டு எங்கள் 2 பேரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அவளை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். பனிட்டா வச்சே சொல்றா, don't change it. Just get to the Do the scene, Dhruv. Come on. ஏய் ஈரக மண்டே சாமுண்டா, அங்க பார்த்து சொல்றா. யான் பருந்துலா எனக்கு மீரா இஷ்டாந்து, மீரா பருந்துலா யான் இஷ்டாந்து, and this is how you treat me? I'm a bloody surgeon. யான் கல்தனா I started திருநாயத்த. And who the fuck is this guy, Meera? If this is how it is, இதெல்லாம் ஓபே. இல்ல அந்த துளு டயலாக் சொல்லு, அப்பா டயலாக் சொல்லு. ஆவடிக்கிற பாணி. He has enjoyed it. ஆவடிக்கிற பாணி. This is so cute. அது எப்படி துளு டயலாக்? இதே மாதிரி தாங்க அங்கேயும் ஷார்ட்ல கேட்கவே So மாட்டேன். cute. This is so cute, definitely. Okay, sorryங்க for taking all this time. Sorry for shouting. இது வந்து ஒரு ஆடியோ லான்ச் அப்படிலாம் மறந்துட்டேன். I just came up and said யாரா மறந்துட்டேன்னா ரொம்ப சாரி. Thank you Danu sir, thank you sir, and thank you Chaudhary sir for being here. Thank you to everybody. ரொம்ப ரொம்ப நன்றி. You want to do something? Sir, next ஓடி. துளு டயலாக் சொல்றா. சொல்லு. அந்த துளு டயலாக சொல்லுங்களேன்ப்பா ப்ளீஸ். ஆசைப்படுறாருல அப்பா. Okay, thank you everybody. Bye. Did I miss anybody? எங்க போற? அவ்வளவுதானா? ஏய் இங்க போய் இவங்கலாம் வீட்டுக்கு போணும்ப்பா, மழை வேற இருக்கு. கிளம்பலாம், போலாம். ஏங்க அப்பா வர டயலாக் சொல்லுங்க. சேது டயலாக். கரெக்ட், சேது. ஒரு காலத்துல நான் சந்தோஷமா இருந்தேன்டி. பாடணும். சங்கிலி கிங்கிலி போட்டு என்ன ஓரமா உட்கார வைங்க. விக்ரம் சார், சொல்லுப்பா. பிரியா has got a request. அங்கே எனக்கு சைகைலாம் காமிச்சிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து பாடினா நல்லா இருக்கும். 2 பேரும் சூப்பரா பாடுவீங்க. ஒரே ஒரு பாட்டு 2 பேரும் சேர்ந்து பிரியா ஆனந்தோட. ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்டி. என்னைக்கு உன்னை பார்த்து இந்த இளவடத்தை லவ் நான் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னைக்கு பிடிச்சது தானே. நான் கூட முன்னாடி நினைப்பேன், ஏன்டா அந்த லவ்வையும் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிட்டு சாவறீங்கன்னு. ஆனா இப்பதாண்டி புரியுது, உங்ககிட்ட மாடிட்டு சாவுறதா அப்படியே ஒரே மேல போன போல. இது போதும். அந்த பாட்டு வந்து பிரியா எந்த பாட்டு? பாட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து இது பாடுனா வந்து இல்ல, இந்த டிவில எல்லாம் வந்து ராப். கரெக்ட். சரி, இது வந்து நம்ம ஹீரோ ரதான் சாருக்காக தப்பான லிரிக்ஸ். முக்கியமா சோ சாரி. இந்த படத்துக்காக ஒரு ஃபோன் பண்ண சிவகார்த்திகேயன், ஒரே ஒரு பாட்டு எனக்கு எழுதி கொடுங்கன்னு. சார் இப்போயே சொல்லிட்டு அன்னைக்கு சாயந்தரமே ஒரு பாட்டு எழுதி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ். எல்லா பாடலையுமே ஏதோ ஒரு லைன்ஸ் நாங்கள் மாற்றிருப்போம். இதில் வந்து ஒரு வார்த்தை கூட பிசுறு இல்லாமல் அப்படியே கொடுத்து நாங்கள் மாற்றாமல் பண்ண சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றி. அண்ட் வினோத் மாரி, நான் வந்து இந்த படத்தில் வந்து ராஜ்சேகர் தான் அது ஃபுல்லாக டைலாக்ஸ் எழுதினாரு, நானும் கூட உட்காந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த காமெடி டைலாக் வந்து என்ன பண்ணுறது, அன்போட டைலாக்ஸ்ன்னு சொல்லி
மாரி வினோத் மாரி கூப்பிட்டு அவர் எங்களுக்காக உட்காந்து அப்படியே எழுதி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப கியூட் டயலாக்ஸ். தேங்க்யூ டு போத் ஆஃப் யூ. அண்ட் இஃப் ஐ எனிபடி எல்ஸ் நான் மறந்துட்டேன். அண்ட் அஞ்சனா, தேங்க்யூ ஃபார் தி எனர்ஜி. Thank you, Anjana. தேங்க்யூ Thank you so so very much. much and sorry for the time. That's Thank you so very much. sweet of you, sir. அந்த பாட்டு பாடிடுங்க சார். எந்த பாட்டு வேணும்? அவர்தான் ராப் பண்ணலாம் நம்ம ரெண்டு. கண்ணிலே கண்ணீரே பிரிந்தே நான் போகின்றேன், வெண்ணிலே வெண்மேகமாய் கரைந்தே நான் மெல்ல மெல்ல நடந்தேன், அழுகை எனும் அருகில் தினம் தினம் நான் விழுந்தேனே, நிலவே நிலைகளை தொடுந்திரவாடும் ஏன் என்னை பிரிந்தாய் காதலனுக்காய் என் அழகே, ஏன் என்னை பிரிந்தாய் உயிரே, கண்ணீரில் உறைந்தாய் கனவே. Thank you very much.